நீ யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? உடன்பட்ட புகழ்பெற்ற மன்னவரின் வரலாற்றை ஏற்காட்டில் மகளிட்டு நாயம் காத்த மாடி நீதி சாணனின் பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட கரிகால சாணனின் பூம்புகாரான ஊர் தேவனியின் மாசாத்துவம் மருமகள் நான். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூடுகளை சுமந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நெல்லிலைய முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூடியாக பணிபுரிந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுதும் அறிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வழுவ நெருங்கிய பாண்டியனை துணியில் நிகழ்ந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, கோமாவூரின் குலமண்டபத்திலே உன் தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவை ரோமானியர்கள் வீரர்களாம் தூதுவர்களாம் வீற்றிருக்கிறார்கள். கடல் கண்டு கொடியேற்றி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல்நாட்டு ஆள்கள் இகழ்ந்திருக்க நீ கொடுகோலரை அவசரத்திற்கு ஆளாகி கொலை உண்ட கோவலர் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திருக்க. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி. யார் கழுவர்? என் கழுவர் கழுவர் இல்லை இல்லை, கழுவர் என்று குற்றம் சாட்டிய கழுவர்களே கழுவர்கள். உத்திரத்தில் அறிவு கற்க கூடாதே கண்ணகி. கல்வனை தமிழகத்து அரசு கொல்லாமல் விடாது என்று உனக்கு தெரியும் அல்லவா? நீதி இலக்கண முறைக்கு நெருங்கிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லவன் வகுப்பதால் நீதி அல்ல அல்ல, வல்லவன் வகுப்பதே நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற எனது வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொழியில் தள்ளிவிட்டீர்களே. கொற்றவனே, குடநிழலில் சுந்தரம் உண்பவனே, எண்ணிப்பார் ஒரு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டப கருமுடிவானே, சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் மேலே அவ்வளவு அவசரமாக நடைபெறுகிறதா? இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? இதற்கு பேரா அரசு மன்னன்? என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசு கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன்கள் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன? நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளி. ஆம், குற்றவாளி நீ. ஆனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உனக்கில்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் அளிக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆண்டவர்களை அறிவென்பதை ஆத்தரம் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியில் பாதி அவளிக்காமல் அவளையெல்லாம் புகழ் பெற்றார் என்ற தீர்ப்பதிரியார் அவர் செய்த குற்றத்தை மறுத்து விடாதீர்கள். தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவின் சிலம்பை கோவலன் திருடினான் என்ற குற்றச்சாட்டு, அதற்கான மரண தண்டனை, அதனை ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மூலம் அழைத்து வந்தார். மாவேந்தர்கள் ஒரு அநியாயமாக கொன்று குவித்து விட்டார்களே. அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக சாட்டிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி ஏற்கனவே அத்தானை கேட்டிருந்தால் நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானை உயிரும் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்டுவாயா? மேற்பிற்கு என்ன பயன்? இறந்து போன என் அத்தானை எழுப்பி தருவீர்களா? வெற்றுண்ட தலைகளை ஒட்டி தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கி விழுந்த என் அத்தானை தருவான். உங்கள் தலையில் தொங்க வைக்கும். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பெயர் சிலம்பிலே உள்ளது முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளது மாணிக்க பரல்கள். ஏதோ குடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு.
உன் கணவன் கள்வன் அல்ல, நானே கள்வன். ஆராயாமல் அவசர தீர்ப்பு, அதற்கு கொன்று வா என்று ஆணையிட்ட நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடமா, மன்னித்து விடு. அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை தங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள். அரசே, அழியட்டும், எல்லாம் அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் ஒழியட்டும். அழியட்டும், எல்லாம் அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் ஒழியட்டும். அப்புறம் பேர் மாத்தீங்க நீங்க சர்டிபிகேட்டு ஒரு பரிசு வந்தா பாருங்க. சிறப்பான ஒரு நாடகத்தை நடித்து காண்பித்திருக்கிறார்கள்.